விஸ்வம்னு யாரையாவது தெரியுமா? விஸ்வம்னு ஒருத்தர் இருக்கா, உங்க அக்கா மேகலாக்கு ரொம்ப வேண்டியவன் அப்படி இப்படின்னு சொன்னாரு. ஏதோ ஒரு லாட்ஜில் தங்கியிருக்காரா, உன்னை பார்க்க தான் வந்திருக்காரா. என்னம்மா என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கேன்? ஒன்றும் இல்லை. நான் சைட்டுக்கு போறேன், வாப்பலாம். தாத்தா நீங்க கிளம்புங்க, நான் அப்புறமா வரேன். உனக்கு என்ன தனி வழியா வச்சிருக்காங்க, வா சேர்ந்து போலாம் வா. இல்ல தாத்தா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா வரேன், நீங்க கிளம்புங்க. அப்படியா? அப்ப நான் போறேன். அக்கா மொபைல் கூட ஒரு கால் பண்ணிட்டு கொடுக்குறேன். ஹாய், என்ன பண்ணிட்டு இருக்க? அப்புறம் இந்த வேலை விஷயம் என்னாச்சு? நான் உனக்கு தாம்மா வெயிட்டிங். வந்தேன்னா உடனே போயிடலாம். தனியாக தானே வர? கூட உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரலையே? ஃப்ரெண்ட்ஸுங்களா? அதுங்க அப்பா பிசாசியா, நீ எவ்வளோ பரவாயில்ல. உண்மையில எனக்கு ஏன்டா வந்தோன்னு ஆயிடுச்சு. ஓகே சரி, நான் வெயிட் பண்ணுறேன், நீ உடனே வா. ஓகே பாய். ஹேய், இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? சார் ரொம்ப பிஸியா இருக்கீங்களே, அதான் ஃபோனில் பேசிட்டு இருந்தேன். ஆமா ஆமா, இப்பெல்லாம் உங்களுக்கு நிறைய புது புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்களே. அவங்களோட நேர்ல பேசினா மட்டும் பத்தாது, போன்ல வேற பேசணும். அவங்க எங்கெங்க போகணும்னு சொல்றாங்களோ அங்க கூட்டிட்டு போய் டிராப் பண்ணணும்ல. இப்போ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நிஜத்தை தானே சொல்றேன். இப்ப கூட ஏதோ புது ஃப்ரெண்டு எங்கேயும் வெளியில போகணும்னு சொன்னாங்க, நீங்க பிளான் பண்ணீங்க, அதானே? நான் வேலை தேடிட்டு இருக்கேன்ல, அது விஷயமா கவிதா ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருந்தா, அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். சரி பாய். கீதா சரியா, மொபைல் கொடு. ஹலோ, நான் மேகலா பேசுறேன். ஓ நீயா? நீ எதுக்கு ஃபோன் பண்ண? என்ன ஒளிச்சிருவனு சபதெல்லாம் விட்ட? அது வந்து ஃபோன்லயே என்ன ஒளிச்சிட போறியா? இது பாருங்க, நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, வீணா பிரச்சனை எதுவும் வேண்டாம். நீங்க கண்மணி கிட்ட விஸ்வன்னு ஒருத்தரை பத்தி ஏதாவது சொன்னீங்களா? ஓ, அந்த அலுமூஞ்சி வந்து போட்டு கொடுத்துட்டாளா? ஆமா சொன்னேன். அவரை எங்க பாத்தீங்க, என்ன சொன்னீங்க? ப்ளீஸ் சொல்லுங்களேன். உங்ககிட்ட நான் எதுக்கு பதில் சொல்லணும்? ப்ளீஸ், நான் ஒரு முக்கியமான விஷயமா கேக்குறேன், ப்ளீஸ் சொல்லுங்களேன். உங்ககிட்ட சொல்றதுனால நான் ஒன்றும் குறைஞ்சு போயிட மாட்டேன். அவனை இந்த சுகம் லாட்ஜில் தான் பார்த்தேன். அவர்கிட்ட என்ன பத்தி என்ன சொன்னீங்க? என்ன குறுக்கு விசாரணையா? என் மனசுல பட்டதா சொன்னேன். அதெல்லாம் உங்ககிட்ட விளக்கிட்டு இருக்க முடியாது. போன வையே. இது பாருங்க, ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? அன்னைக்கு என்னமோ என்ன உடனடியா லாட்ஜுக்கு கூப்பிட்டீங்க, போலீஸ் அது இதுன்னு சொன்னீங்க, அதெல்லாம் பொய் தானே? பொய் தான். ஏன் பொய் சொல்லி என்ன லாட்ஜுக்குலாம் வர சொன்னீங்க? சும்மா ஜாலியா தான். என்னது ஜாலியாவா? ஆமா, ஜாலியா தண்ணி அடிக்கிற மாதிரி, ஜாலியா சீட் ஆடுற மாதிரி, ஜாலியா பொய் சொன்னேன். இத பாரு, எங்க அப்பா கூட இது வரைக்கும் என்ன ஒரு கேள்வி கேட்டதில்ல. நீ யார் என்ன கேள்வி கேட்கறதுக்கு? போன வைய முதல்ல. அம்மா, அது இந்த மருந்து இங்கே கிடைக்காதா? நுங்கம்பாக்கத்தில் தான் கிடைக்குமா? இப்போயே அர்ஜென்ட்டாக வேணுமா இல்லை நான் போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வரேன்? வேணாம்ப்பா, அப்புறம் வாங்கிக்கலாம். சரிம்மா. என்ன மருந்து, என்ன ப்ராப்ளம்? பரவாயில்லையே, என் பிள்ளைக்கு என்னை பற்றின நினப்பு இருக்கதா செய்யுது. அவளே ஏன்டா மறைக்கிற? எல்லாம் தான் நடந்து முடிஞ்ச. ஊருக்கு வாடானா வரமாட்டேங்க, அவள் நீ இல்லாமல் வரமாட்டேங்கிறா. உன் கவலையிலே எப்படி ஆயிட்டா பாரு உங்க அம்மா. நான் தான் அவங்கள ஊருக்கு போங்கன்னு சொல்லிட்டேன்ல. ஏய், எதுக்கு நீ அவளை பார்க்கணும் துடியா துடிச்சிட்டு இருக்க? அப்படியே நீ அவளை பார்த்தாலே நீ என்னத்தை சாதிக்க போற? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். என்னடா தேவையில்லாத விஷயம்?
அவளால நம்ம அல்லல் பட்டுக்கிறதெல்லாம் போறாதா? எங்க இருந்தோ வந்து அவளையும் கொண்டு போட்டுட்டு நீயும் செத்து போயிடுவேன்னு சொல்லுவேன். அதை நாங்க கேட்டுட்டு வாய் மூடி சும்மா இருக்கணுமா? அம்மா சொல்றதை கேளு. அசிங்கம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை விலகி போறதா நல்லது. டேய் ஆமாண்டா, இனிமே எப்படி அவளை காண்டாக்ட் பண்ணுவ நீ? கிடைச்ச சோர்ஸை வச்சு கேள்விப்பட்டதில் உண்மைன்னு தெரிஞ்சு போச்சு. டேய் அவன் எப்போ மேகலாவுக்கு ஃபோன் பண்ணவொன்னு அவன் இந்த ஹோட்டலுக்கு வந்தாலோ அப்புறம் என்னடா? அவளுக்கு நம்ம இங்க இருக்கிற விஷயம் தெரிஞ்சதுனால தான் அவள் இங்கிருந்து போயிட்டா. இனிமேல் சத்தியமா இங்க திரும்பி வர மாட்டாடா. அப்புறம் எப்படி எந்த நம்பிக்கையில நீ திருப்பி அவளை பாப்பேன்னு நினைச்சிட்டு இருக்க? தெரியலடா, என் மனசு சொல்லுது என் மேகலை நான் திரும்ப சந்திப்பேன். என் காதல் அவளை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குண்டா. மண்ணாங்கட்டி மனசு சொல்லுதான் மனசு. எவனோ ஒருத்தர் போன் பண்ணான்னு மறு நிமிஷமே அவ இங்க வந்து நின்னான்ல, அப்ப மட்டும் இவன் மனசு ஏன் யோசிக்கல? அவ ஏன் இங்க வந்து நின்னான்னு? நீங்களா ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. மேகலா தப்பு பண்ணிருக்கவே மாட்டான் தான் என் மனசு சொல்லுது. ஐயோ, அதை யாரும் கெடுக்காதீங்க. டேய் நான் ஏடிஎம் வரைக்கும் போயிட்டு வரேன். இனிமே இந்த விஷயத்தை பத்தி யாரும் என்கிட்ட பேசக்கூடாது, புரியுதா? சொல்லுங்க நீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், எஸ். இங்க கேரளாலேருந்து விஸ்வன் வந்து தங்கியிருக்காங்களா? ஆமா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்காங்க. எந்த ரூம்? மேலே போயிட்டு லெஃப்ட்ல ஃபர்ஸ்ட் ரூம். ஓகே, தேங்க்யூ சார். இட்ஸ் ஓகே. மா அத்தை, வாய மூடு. என்ன அப்படி கூப்பிடாத. பாவி பாவி, என் குடும்பத்தை இப்படி சின்னாபின்னமாக்கிட்டேடி. இப்ப எவனை பார்க்க இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்க? விஸ்வா இங்க இருக்காருன்னு தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். பொய் சொல்லாதடி. அன்னைக்கு நீங்க வந்த, நாங்க இருக்கிறது எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு எங்களை நீ பார்க்காம போயிட்ட. நான் உங்களை பார்க்கல. அன்னைக்கு நான் வேற விஷயமா வந்தேன். கேளுங்க. நீங்க என்ன பார்த்ததா சொல்றீங்களே, என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல. மேகலா போதும் நடிப்பெல்லாம். விட்டா வந்தது நீயே இல்லைன்னு சொல்லுவ போல இருக்கு. இங்க பாரு, ஏற்கனவே நான் இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கேன். அப்ப வந்தப்ப உன்னை இங்க பாத்திருக்கேன். அப்போ
குள்ளம்மா ஒருத்தரும் ஒரு பொண்ணு ஆட்டோல போனாங்க ஆமா இல்லையா? சார். அவங்க இங்க தங்கி இருக்காங்களா இல்ல யாரையா பார்க்க வந்தாங்களா? மேலே பூபதினு ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தங்கியிருக்காரு. அவரை பார்க்கறதுக்காக வந்திருந்தாரு. சார் இப்போ ஒரு பொண்ணு வந்து போனாங்க இல்லைங்களா? அவங்க மேகலா தானே? ஆமா, அவங்களுக்கு என்ன? இல்ல சார், அவங்களை கொஞ்சம் நான் பார்க்கணும். பார்க்கலாமே, எப்ப வேணாலும் பார்க்கலாம், எப்படி வேணாலும் பார்க்கலாம். ஆனா கொஞ்சம் செலவாகுமே. என்ன சார் சொல்றீங்க? பார்ட்டி கொஞ்சம் காஸ்ட்லியானது, ரொம்ப காசு கேட்கும். உங்ககிட்ட அவ்வளவு பணம் இருக்கா? எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்ற ஆதங்கத்துல அழுதி தீத்துறாத. நீ அழுதா எதுவுமே இல்லைன்னு ஆயிராது. ஐயோ, நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க. ஆனா என்னடி ஆனா அவனானே? போதும் தாயே உன் சங்காத்தம். உன்னால என் குடும்பத்துல தினம் தினம் பிரச்சனை தாண்டி இருக்கு. இது பாருமா, தயவு செய்து இங்கேருந்து போயிருமா. இவ்வளவு நடந்த பிறகும் நாங்க பெத்த கிறுக்கு பையன் இன்னும் உன்னை நம்பிட்டு இருக்காமா. நீ வந்து எங்ககிட்ட சொன்ன மாதிரி நான் தப்பே பண்ணலன்னு அவங்ககிட்ட கண்ணீர் விட்டு அழுதுன்னு வை, அதை அப்படியே உண்மைன்னு நம்பிடுவான். அப்பேற்பட்ட என் பிள்ளைக்கு உன்னால எப்படிமா துரோகம் பண்ண மனசு வந்தது? இத பார், இவர் சொன்னது 100க்கு 100 நிஜம். அவன் அப்படித்தான் பண்ணுவான். நீ எப்படி வேணாலும் போடி, தயவு செஞ்சு என் மகனை விட்டுடு. உன் கால்ல விழுந்து கெஞ்சி கேக்குறேன். என்னத்த நீங்க என் கால்ல வேற என்ன பண்ண சொல்றேன்? எனக்கு என் புள்ள முக்கியம். என்ன சொன்னாலும் விஸ்வம் உன்னை பத்தி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். இத பார், உன்னை பத்தி கேட்டது கேள்விப்பட்டது எல்லாமே தப்பு தப்பா தாண்டி இருக்கு. உன் புருஷன் ஒருத்தன் தேடி வரான். நாங்க பாக்கும்போது 2 பேர் உன்னை துரத்திட்டு வராங்க. ப்ளீஸ் என்ன அந்த பக்கம் விட்டுருங்களேன் ப்ளீஸ். சரி, எல்லாத்தையும் தாண்டி உன்னை ஏத்துக்கலான்னு தாண்டி நினைச்சேன். ஆனா எப்ப யாரோ உன்னை போன் போட்டு கூப்பிட்டதுமே அடுத்த நிமிஷம் இங்க வந்து நின்னியோ அப்பவே எல்லாமே போச்சுடி. இப்ப சொல்லுடி, இதுக்கு மேலே உன்னை என் மருமகன் சீராட்ட சொல்றியா? இத பார், நீ ஒரு அனாதை. உனக்கு குடும்பம் உறவு சொந்தம் எதை பத்தியுமே உனக்கு தெரியாது. இப்ப கூட நான் கண்ணீர் விடுறது உனக்கு அலட்சியமா தான் தெரியும். ஆனா ஒண்ணு சொல்றேன், மனசுல வச்சுக்க. நான் இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை சத்தியம்னா நீ என் மக வாழ்க்கையில தலையிடவே கூடாது. இது என் தாலி மேல சத்தியம். பார், அப்படி கூப்பிட உனக்கு அருகதையே கிடையாது. போயிடு. இனிமே விஸ்வம் மேல நிழல் கூட படாது.
உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி சினி டைம்ஸ் என்டர்டெயின்மெண்ட், எண் 1, ராஜா அண்ணாமலை சாலை, புரசைவாக்கம், சென்னை 84.